ஆதிரே, நீங்க என்ன விஜய் சேதுபதியோட அவ்வளவு பெரிய ஆளா, அவ்வளவு பெரிய என்ன புடிங்கிட்டீங்களான்னு கேட்கிறேன். விஜய் சேதுபதிக்கு பத்தி பாத்தீங்கன்னா எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சார் என்னோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சுன்னு சொல்றாங்க. இந்தமா பாத்தீங்கன்னா உட்காந்துன்னு சொல்லுது. அவ்வளவு இவர் கமருதீன் சொன்ன மாதிரி அவ்வளவு தௌலத்தா வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வார்னிங் கொடுக்கப்படுது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்ற வந்து தகவலுமே நம்மளுக்கு வந்திருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் ஆகும். அதனால பிக் பாஸ் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வீடியோக்கெல்லாம் சேமிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதாவது தகவல்களை சேமிச்சு பண்ணிட்டு இருக்கோம். அதில் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது ஒரு ரூல் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடுறாங்க அப்படின்னா அவனுங்கெல்லாம் வந்து ஒன்னும் கிறுக்கம் கிடையாது, ஒன்னும் லூசு கிடையாது. அவங்கெல்லாம் அதாவது பார்த்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல ஆயிரம், ஒரு 1000 கணக்கில் நம்ம சொல்லலாம். அவ்வளோ க்ரூ வந்து வேலை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டாஸ்க் வந்து கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணும், இது எப்படி கன்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரையல் பார்த்துருப்பாங்க. இது இப்படி பண்ணுமா, இந்த மாஸ்க் வந்து இப்படி கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ரையல் பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது என்ன பிக் பாஸ் டீமுக்கே இது இல்லை, எனக்கு முன்னாடியே விளக்கம் கொடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பஞ்சாயத்து ஆதிரை பண்றாங்க. லிட்ரலி பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கேப்டன் வீட்டு தலைய ஆக முடியல அப்படின்ற ஒரு காண்டு, அதனால பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கலையரசனா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், அது விஜய் டிவியோட பொறுப்பு இல்ல பிக் பாஸ் டீமோட பொறுப்பு. அவரை உள்ள கொண்டு வரதும் வெளியில அனுப்புறதும் பாத்தீங்கன்னா யாரை வேணா அவங்க கொண்டு வருவாங்க, யாரை வேணா அவங்க வெளியில அனுப்பாங்க. அது அவங்க டீமோட பொறுப்பு. இந்த மாதிரி என்ன ஆத்திரம் அப்படின்னு தெரியவே இல்லை. பாத்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணும்போது இவங்க எல்லாம் அப்படி என்ன புடுங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் நீங்க உள்ள கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு உள்ளேயும் சொன்னது பார்த்தாலும் கலையரசன்டே போயிட்டு அதே விஷயத்தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டாவே நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா நீ விஜய் சேதுபதி செருப்படி கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். மொதல் ப்ரோமோவே பாத்தீங்கன்னா எப்போதும் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோவோட தான் வரும். இன்னைக்கு சாட்டர்டே இந்த மாதிரி கேட்க போறோம், இந்த மாதிரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் சேதுபதி வருவாரு. முதல் முறையா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அக்ரெசிவா கோவப்பட்டு வந்து கேட்கிறாரு. எல்லாரும் எந்திரிச்சுன்னு சொல்றாங்கல்ல, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்ல சார், நான் வந்து எதுவும் சொல்ல சார், நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வன்மம் தெரியுது. என்னை பொறுத்தவரை கிடைத்த தகவல் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கப்படுது. பிக் பாஸ் ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா வந்து இது பண்ணுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி கேட்டு அதுக்கப்புறமேட்டு இருந்ததா சொல்லப்படுது. ஆனா வந்து அவங்க வெளியில அனுப்பணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேடத்துக்கு எந்த அளவு செருப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வார்த்தை பொறுத்தளவு டபுள் எவிக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உள்ள 20 பேர் இருக்காங்க. 20 பேர்ல வந்து எப்படா வந்து எல்லாத்தையும் வச்சு ஓட்ட போறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்குமே தோணுச்சு. ஆனா வந்து கணக்கச்சிதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்தை வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் பண்ணிடலாம், 18 பேர் உள்ள இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. பாத்தீங்கன்னா நந்தினி அவர்கள் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்ல கூட நம்ம பார்த்தோம், தவிர்க்க முடியாத காரணங்களால பாத்தீங்கன்னா நந்தினி வெளியில போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்க வெளியில போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உள்ள பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேக்கா இருக்கு. எல்லாருமே கண்டென்ட்காக பண்றாங்க. அது இவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. அது வந்து மெயின் காரணமா. இவங்க வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, உண்மையான பாசத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி இருக்காங்க. நீங்க நந்தினி அவர்கள் வந்து ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும். உள்ள இருக்கவங்க எல்லாமே ஃபேக்கா தான் நடிப்பாங்க. அது 100% உண்மைதான். கேமரா காண்டி நடிப்பாங்க. ஒன்னும் இல்ல ப்ரோ, இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து நம்ம உதவி பண்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க. ஆஃப் த கேமரா அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியுமா? ஆன் த கேமரா பாத்தீங்கன்னா அவங்க என்ன வேணா பண்ணலாம், என்ன வேணா நான் இப்படி இருந்தேன் அழுதுட்டு கூட பேசலாம். அப்படி இருக்கும்போது ஆஃப் த கேமரா என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது இவ்வளோ கேமரா இருக்கும்போது எல்லாருமே நடிச்சுதான் ஆவாங்க. கேமரா கண்டி என்ன வேணா பண்ணுவாங்க. அதை அவங்களால ஏத்துக்க முடியல, அடாப்ட் பண்ணிக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால வந்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு எவிக்ஷன் வந்து கலந்துருச்சு. நான் நினைச்சேன் இந்த வாரம் வந்து ஓட்டிங் அடிப்படையில பார்க்கும்போது பிரவீன் காந்தி அவர்களும், கலையரசன் அவர்களும், அப்சரா அவர்களும், பிரவீன்ராஜ், இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன்ல தான் இருந்தாங்க. ஏன்னா அன்அபிஷியல் ஓட்டை வந்து நம்ம கரெக்டா கணிச்சிடலாம். நம்ம எல்லா சீசனுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், இந்த 3 பேர் சேவ்டு கன்ஃபார்ம். இந்த கடைசியில இருக்க 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வெளியில போனா. அருண் எவிக்ஷன் போன சீசன் கூட பாத்தீங்கன்னா அவர் கடைசிக்கு முன்னாடி தான் இருந்தாரு. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேர் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அன்அபிஷியல் ஓட்டு சொல்றேன், எப்படி அருண் வந்து எவிக்ட் ஆனான்னு கேட்டீங்க அப்படின்னா அன்அபிஷியல் ஓட்டு நீங்க அப்படியே தூரமா வச்சிருங்க. எவிக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவு இந்த அபிஷியல் ஓட்டு இருக்குல்ல, அதுல வந்து மாறுதல்கள் இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்கும்
அப்சராக்கும் ஓட்டிங் சுத்தமா இல்ல. பிரவீன்ராஜ் தேவ் அவருக்கும் சுத்தமா ஓட்டிங் இல்ல. கலையரசன் அவர்களுக்கும் சுத்தமா ஓட்டிங் இல்ல. அதே மாதிரி பிரவீன் காந்தி அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா சுத்தமா ஓட்டிங்கே இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்க 4 பேருமே டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க. வெளியில கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா எல்லாரும் ட்விட்டர்ல இருந்து எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, உள்ள போறதுக்கு முன்னாடியே ஆதிரை வந்து பாத்தீங்கன்னா சரியான டீமை வந்து செட் பண்ணிட்டு போயிட்டாங்க, பிஆர் டீமை. அதனால வேற லெவல்ல ப்ரமோஷன் நடந்துட்டு இருக்கு, அதனாலதான் ஓட்டிங் இவ்வளவு வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எதனால உங்களுக்கு ஓட்டிங் வருது அப்படின்னா, மக்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க, அதாவது வந்து இவனுங்க எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னு இவனுங்களை கொண்டு உள்ள விட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம திவாகர் அவர்களையும் கலையரசன் அவர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்த வந்து அவங்க ஓப்பனா போட்டு உடைச்சாங்க. அதுவே இப்போ அவங்களுக்கு பேக் ஃபயரும் ஆயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா அதனால மக்கள் வந்து சப்போர்ட் கூட பண்ணியிருந்துக்கல. அதனால வந்து அவங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திவாகர் அவர்கள் இருக்காரு, அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சேவ்ட் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் சேவ்டே பாத்தீங்கன்னா திவாகர் அவர்கள் சேவ் பண்றாங்க. வீட்டுல இருக்க கமருதீனா இருக்கட்டும் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவரை போட்டு ஒரு அடின்னு அடிக்கிறாங்க. வீட்டுல ஆல்மோஸ்ட் எல்லாரும் போட்டு போடா பைத்தியம், போடா வாடான்னு சொல்லிட்டு ஏதோ பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அதுவே மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அனுதாபலையும், இவர் நல்ல மனுஷனா இருக்கேன் அப்படின்ற ஒரு இதை வந்து கிரியேட் பண்ணிடுச்சு. அதனால ஓட்டிங்கள் வந்து தாறுமாறா விழுந்துட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே சேவ்டு ஆயிட்டாங்க. இந்த விஷயங்களை பத்தி கண்டிப்பா வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாரு. என்ன கேட்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாரும் சேர்ந்து எதுக்கு அவர் டார்கெட் பண்றீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதுக்கு ஷேர் பண்றீங்க அப்படின்ற விஷயத்த வந்து கண்டிப்பா பேசுவாரு. அது மட்டும் இல்லாம வார்னிங் கொடுக்கணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு வார்னிங் கொடுப்பாரு, எத்தனை காடை தூக்கிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. கமருதீன் வந்து அடிக்க போயிருக்காப்ல, வார்த்தைகளை விட்டுருக்காப்ல, அது ஒண்ணு. சபரியும் ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. கெமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்யூசேஷன் வந்து கண்டிப்பா வைப்பாங்களா, அவங்கள அந்த பஞ்சாயத்தையும் கேட்கணும். அப்புறமேட்டு அந்த சாப்பாட்டுல உப்பு போட்ட மேட்டரையும் வந்து பாத்தீங்கன்னா அதையுமே அட்ரஸ் பண்ணி கேட்டாகணும். அந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. நான் அப்புறமேட்டு எஃப்ஜே விட்டோம் பாத்தீங்களா, அவன் தான் இப்ப அமைதியா இருக்க மாதிரி அந்த தம்பி இருக்காப்ல. மற்றபடி பாத்தீங்கன்னா வெட்டிடுவேன் சீவிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணாப்ல. அப்படி இருக்கும்போது எத்தனை பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாங்க. நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள் தான் ஷூட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் கிட்ட ஸ்டார்ட் ஆகி பாத்தீங்கன்னா ஈவினிங்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் நாள் எபிசோடு, சனிக்கிழமை எபிசோடு எடுத்துருவாங்க. அந்த விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணிடுவோம். அப்புறம் செகண்ட் நாளை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா என்னென்ன நடந்துச்சு விஷயங்கள்லாம் வந்து அட்ரஸ் பண்ணிட்டு, அடுத்த வாரம் வந்து நடக்க போற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா அந்த கேப்டன்சி இதெல்லாம் இருக்கும், கேப்டனோட இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா எவிக்ஷனுக்குள்ள போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது எத்தனை விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ண போறாரு, எல்லோ கார்டா ரெட் கார்டா அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆதிரை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. விஜய் பார்வதி அது தனியா ஒரு இரிட்டேட் பண்ணுது, அது வேற விஷயமா இருந்தாலும் பிக் பாஸ் போட்ட ரூல்ஸையா இருக்கட்டும் அதையும் பிரேக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளையுமே விடுறாங்க. இப்ப விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவமானமும் படுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வெளியில போனா நல்லா இருக்குமா, இல்ல இவங்களுக்கு வந்து ஒரு பாடமா வார்னிங் கொடுத்து வெளியே நினைச்சா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா யார் சேவ் ஆனா நல்லா இருக்கும், யார் வெளியில போனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.